வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுல்லைவாயிலில் இருக்கிற பச்சையம்மன் கோவில் தான். இந்த கோவில் என்னுடைய அம்மாவுடைய குலதெய்வம். அம்மா வீட்டுக்கு இந்த வழியாக தான் போகணும் வரணும். ஆனாலும் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாது. நம்ம நினச்சாலாம் கோவிலுக்கு போக முடியாதுங்க. அவங்க வான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். எதுக்காக நாங்கள் திடீர்னு இந்த கோவிலுக்கு கிளம்பினோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக எல்லா பச்சையம்மன் கோயிலையும் பாருங்கள், இந்த வடக்கு திசையில் வான் உயர காட்சி கொடுப்பவர் தான் இந்த வால்முனி. பார்வதி தேவியான இந்த திருமுல்லைவாயில் இருக்க பச்சையம்மனுக்கு காவலாக அவதாரம் எடுத்தவர். அது மட்டும் இல்லைங்க, பார்வதி தேவி மேலே ஆசைப்பட்ட அக்னி வீரனை அழித்து அவரோட தலையை காலடியில் போட்டிருப்பார். நம்ம முன்னோர்கள் எப்படி சப்த கன்னிகைகளை வணங்கினாங்களோ அதே மாதிரி தான் சப்த முனிவர்களையும் வணங்கியிருக்காங்க. வால்முனிக்கு அடுத்தபடியாக ஈசனுடைய அம்சமாக இருக்கவங்க தான் இந்த செம்முனியும் கருமுனியும். இவங்களோடவே வேதமுனியும் கையில் வேத நூலோட பத்மாசனத்தில் அமர்ந்து வேதங்களை படிக்கிற மாதிரி காட்சியளிப்பார். இங்கே அம்மன் பச்சை நிறத்தில் பச்சையம்மனாக காட்சியளிக்கிறாங்க. பச்சையம்மன் அப்படின்னா பசுமையான அம்மன். இந்த அம்மனை வணங்கினா பெருமாள், விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி, பைரவர், இந்திராணி, மன்மதரதி, சுகரிஷி, கருடாழ்வார், யோகினி மற்றும் சப்த முனிவர்கள் போன்ற பல தெய்வங்களோட அருளும் ஒன்று சேர கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் சுமார் 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு கௌதம மகரிஷி, ரமண மகரிஷியும் வந்து இந்த கோவிலில் யாகம் பண்ணியிருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான கோவிலில் இந்த திருமுல்லைவாயில் அருள்மிகு வண்ணாதேஸ்வரர் பச்சையம்மன் கோவிலும் ஒன்று. இப்போது நாங்கள் எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமியார் இவருக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. இவரோட கை முழுக்க சில்லறை அள்ளி உண்டியில் போடணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க காசு கொடுத்து 3 மாதம் ஆகுது, ஆனால் எங்களால் வரவே முடியல. இன்றைக்கி தான் எங்களால் வர முடிஞ்சது. எங்களோட வேண்டுதலை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். தப்பாக சொல்லிட்டேன், இன்றைக்கி தான் வர முடிஞ்சதுன்னு இல்லை, இன்றைக்கி தான் அம்மன் கூப்பிட்டுருந்தாங்க, அதனால தான் வந்தோம். நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி வேண்டுதல் இருந்ததுன்னா அதை உடனே நிறைவேற்றிருங்க. இதுவரை இந்த கோவிலுக்கு நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்துடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.